பெரியப்பா கூப்பிட்டு யாரும் பெரியப்பா அத போனீர பெரியவாதியர் தாஸ் பெரியப்பா இதற்கு முன்பதாக என்ன பாடல் பாடினாய்? பாட்டு அஜித் பாட்டு. என்ன பாடுறது? ஆள் மாட்டோலும் உங்க போய் யார் அம்மால யார் போய் கேளுமோ என்ன அடிக்க வர்றாமா? படிச்சு படிச்சு அடிப்போம் லவடிக்க பால் வந்திருப்பது யார்? எந்த நாட்டுக்கு அரசன்? நீ என்ன நரேந்திர மோடி அடனியா? ராஜர் குலத்தில் பிறந்தவன் நீயோ? நீ என்னடா என்ன பார்த்து பேசுவது? எப்படியா பையன் இது மாரி எல்லாம் பேசுறோம் வச்சுக்காத. நான் ரொம்ப கோபக்கார மனுஷன். உன்னை மறுத்துருவே உன்னை மரியாதா மரியாதா எங்க கிரையம்மா? நீ பாத்துருக்கிற இதெல்லாம் எக்ஸ்போர்ட் அடி போட்டுக்கிறியம்மா. புது ரோடு மெயின் ரோடு போட்டுக்கிறாங்க. போடுறாங்க. என்ன அடிச்சுட்டாங்க லாரிக்கு. அறிவு கட்டவனே கொடல் போகட்டும். என்னுடைய நாடு என்ற நகரம் என்ன? என்னுடைய குலம் என்ன? என்னுடைய கோத்தார் என்ன? யார நீ? எம்எல்ஏ எம்பியா இல்லன்னா சந்திரபாபு நாயுடா? யாரு நீ? அவங்களையும் ஆடை வர்றாங்க. சந்திரபாபு நாயுடு ஆந்திரா சிஎம். ஆந்திரால வந்துடுறாங்க. ஆனா என்னுடைய குலமா சந்திர குல என்னுடைய குலமோ சத்திர குலம். ஆளை கூட்டு யாரு என்ன வந்து அடிக்கிறான்? யாரு டே மோத்தா ராஸ்கோல் ஒரே வருஷம். டே ராஸ்கோல் டே மோத்தா ராஸ்கோல் அங்க சொல்ல டே குஜராத் மகாராஜா மோத்தா ராஸ்கோல் யார மோத்தா ராஸ்கோல் யார மோத்தா ராஸ்கோல் நீ கூத்து நல்ல கோப்பி கேவடி ஐயா ஐயா கிளிம் கொஞ்சிட்டு அப்படிவா டேய் மடித்துடு உன்னை. ஆமா ஐயா இதுக்கெல்லாம் காரணம் எங்க சொல்லிட்டயா? நீ போன பாத்துருப்பா மதவா. என்னுடைய குலமோ சந்திர குல. சந்திர குலத்தில் உதித்தவர்கள். என்னுடைய தந்தையார் யார்? என்னுடைய தாயார் யார் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் பொன்னம்மா தேவிக்கும் நாங்கள் 5 ராஜர்கள் பிறந்தோம். டேய் அவங்க பேசுனா கூட அவனதான் அடிப்பேன். பேசுறாங்க பாரு பேசுறாங்க பாரு பேசுறாங்க பாரு. டேய் போடா பேசுறேன்னு சொல்லு. நான் கம்முறியம்மா நான் நரேனா நீங்க பேசுறது நான் என்ன அடிக்கிறோம்? கதையை போட்டு அதுதானே போனிதா. ஆனால் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தம்மா தேவிக்கும் 5 ராஜாக்கள் பிறந்தோம். ஆமா முதல் பிறந்தது யுத்திஷ்டர் சொல்லக்கூடிய தர்மனந்தன் நான் பிறந்தேன். ஆனால் இரண்டாவது முறையாக பலத்திலே மிகுந்தவன் பீமசேனன். பீமசேனன் தம்பி பிறந்தான். நீ யாரை அடிக்கிறீயா? ஏனென்றால் என்னுடைய தம்பிக்கு எவ்வளவு பலம் தெரியுமா? எவனுதான பலம் இருக்கு? என்ன அடிக்கிறீங்க? அவன் பேசுறாங்கடா அதனாலதான் உன்னை அடிக்கிறா. என்ன அடிச்சுட்ட கம்முன்னு இருப்பான். சைலண்ட் ஆயிடுறாங்க பாரு. ஏய் என்னடா மோதிக்கிறா? என்ன பத்தி உனக்கு தெரியல. நான் ஒரே ஆள் 50 பேரை சமாளிச்சுக்கிறேன். ஒரே ஆளு 50 பேரு? 50 பேரு நீ ஒரே ஆளு? ஒரே ஆளு. அடா என்னடா பண்ணா? காரம்பாக்கு பஸ் ஸ்டாண்ட். நான் ஒரே ஆளு என்னடா பண்ண? 50 பேரு என்ன பண்ண? சமாளிச்சுக்கிறேன். எப்படி 50 பேரு? 50 பேரு நீ ஒரே ஆளு? ஆமா. என்ன பண்ண? காரம்பாக்கு பஸ் ஸ்டாண்ட். நேர டபிள்யூ வர மாரி ஒண்ணுக்குறான். டபிள்யூ சாம்பியன் மார்க் ஆண்ட்ரூ.
அதனால போய் சேர்ந்துடுறேன் நீ அதுல. நீ யாரு? நாடா ஒரு மகாராஜால வந்து கொடுத்தவரு. மகாராஜா ஒரே ஆளு 50 பேரை சமாளிச்சானம்மா. ஒரே ஆள் 50 பேரை சமாளிச்சுக்கிறேன். எப்படி சமாளிச்ச? பேரம்பாக்கத்து பஸ் ஸ்டாண்ட். பேரம்பாக்கத்து பஸ் ஸ்டாண்ட் 50 பேரை நீ எப்படி சமாளிச்ச? 50 பேரு 50 பேரை எப்படிடா சமாளிச்ச? பஸ் ஸ்டாண்ட் உள்ளவே. பஸ் ஸ்டாண்ட் உள்ளவே நீ ஒரே ஆளு 50 பேரை நீ எப்படி சமாளிச்ச? பேரம்பாக்கத்துல பாடு நேதுராவோட சாங்கை. நானே மண்ணூரு. ஆமா மண்ணூர் கூத்தாடின பேரம்பாக்கத்து பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினேன். ஆமா அவங்க பஸ் ஸ்டாண்ட் நின்னுந்தேன். திருவள்ளூர் பஸ் ஏறலான்னு அவன் நின்னுந்தா வயசானம்மா கோயப்பாய் வித்துனுச்சு. வயசானவங்க. ஆமா அவனுக்குள்ள கோயப்பாய் வித்துனுச்சு. ஆமா ஆட்டோக்கார பையன் என்ன தெரியாதா ஒரு 4 கோயப்பாய் எடுத்துட்டான். 4 கோயப்பாய் தேத்துட்டானே. நான் பாத்துட்டேன். ஏய் இங்கோடானே என்ன வயசான கேவி அந்த அம்மா கோயப்பாய் வித்துதான் அது வயிற்று போய் வித்துனுக்குது. அத்தை திருடு சொல்ற திருடு கவனோட பழம் ஒரு அடி அடிச்சுட்டேன். இவன் போய் ஆட்டோக்கார பசங்க 50 பேரை கூட்டு வந்துக்கிறான். 50 பேரு நான் அடிச்சும் பாரு. ஆட்டோ சங்கத்தை தலைவர் மேல கை வச்சுக்கிறேன். சங்க தலைவர் மேல கை வச்சுட்டேன். சோடா பாட்டில் கத்தி சைனா அருவா எல்லாமே எடுத்துட்டு ஒருத்தவங்க காலுங்க இப்படி கூடுக்குது. பிளேட மீன் வேணுங்க அப்படி வேணுங்கிறான். சுத்தி ரவுண்டு போட்டானுங்க. ஒரே ஆள் 50 பேரை சமாளிச்ச மாதிரி. 50 பேரை எப்படி சமாளிச்ச? திருவள்ளூர் பஸ் வந்து ஏறுவாடு பையன் அப்படிதான். இரண்டாவது முறையாக தம்பி பீமச்சனன் பிறந்தார். அண்ணவனுக்கு எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு வண்டி சாதமும் ஒரு ஜத எரும கடாவை துணக்கூடியவே 7 யானைக்கு சரிபலப்படுத்தவன் பீமன். 3வது அர்ஜுனன் ஆனால் அழகுபடுத்த அர்ஜுனன். 4வது நகுலன் 5வது சகாதேவன். இப்படி பஞ்ச பாண்டவ ராஜாக்க நாங்க பிறந்தோம். அது மட்டுமா என்னுடைய பேர் தான் தர்மராஜன். இப்படி என்றால் நாங்கள் 5 ராஜாக்கள் பிரிந்து ஒப்பற்ற மணியை மாலையிட்டோம். எப்படி என்றால் ஐயா பத்தினி திரௌபதியாகப்பட்டவள் பாஞ்சால நாட்டு ஆளக்கூடிய பாஞ்சாலராஜனுக்கு பிறந்தவர் திரௌபதி. 5 மாலையிட்டோம். ஆனால் எங்களுடைய நாடும் இதற்கு முன்பதாக ஒபலாயபுரி பட்டணம். ஏனென்றால் பஞ்ச பாண்டவருக்கோ கௌரவர் கூட்டத்திற்கோ பெருத்ததோர் யுத்த போர்க்களம். ஆனால் இந்த யுத்த போர்க்களத்தில் ஐம்பது 56 தேசம் இருப்பது. பஞ்ச பாண்டவர்களுக்கு பாதி கௌரவருக்கு பாதியாக பிரித்த எவ்வளவு வரும்? எவ்வளோடா வரா?
56 பாதி பட்சம் 28 நாடு. ஆனா ஒரு நாள் தினத்திலே என்னுடைய மாமனார் குடிவர் மாயக்கண்ணன் பெருத்ததோர் பலாபாயம் கொண்டு வந்தார். அந்த பலாபாயத்தில் எத்தனை சோலை இருக்கும்? 101 இருக்கும், 100 இருக்கும். ஆனா இருப்பதும் பஞ்சபாண்டவ ராஜாக்கள். ஆமா. கௌரவ கூட்டமோ 100 பேர். திருதராட்டிர மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கு பிறந்தவர்கள் 100 பேர் பிள்ளைகள். 99 ஆள். ஒரே ஒரு பெண்மணியாக பட்டவள். அந்தவள் பேர திருச்சடை. சிந்து தேசத்தை ஆளக்கூடிய சைத்தவனை குறித்து திருமணம் செய்து வைத்தோம். ஆனால் பஞ்ச பாண்டவருக்கு கௌரவருக்கு யுத்த போர்க்களம் நடந்தது. ஆனால் இந்த யுத்த போர்க்களத்தில் யார் வெற்றி தெரியுமா? யாருக்கு? கௌரவர் கூட்டுக்கு வெற்றி கிடையாது. பஞ்ச பாண்டவரே வெற்றி அடைந்தோம். ஒரே ஒரு 13ஆம் போர்க்களத்தில் மட்டும் என்னுடைய தம்பி மகனாக கூடிய அபிமன்னனை பீமனுக்கு வைத்து இந்த கொண்டமாளியை கொண்டு வந்து அபிமன்னனை மடித்தார்கள். ஆனால் இருப்பது 17ஆம் போர்க்களம் அனைத்துமே இந்த பஞ்ச பாண்டவரை வெற்றி. அது மட்டுமா, அதற்கு முன்பதாக பஞ்ச பாண்டவரை நயவஞ்சகன் நச்சு பாம்பு திருடர்கள் கண்ணப்படுத்தவன் கண்ணரேக கொண்டவன் துரியோதனை எத்தனை போல் செய்தார் தெரியுமா? நாங்கள் படிக்கின்ற